நோ சார், நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. சரி வணக்கம் சார். மாணவர்களே. கற்கண்டு கணிதம் வழங்கக்கூடிய என்எம்எஸ் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான இணையவழி தொடர் நேரலை பயிற்சியில உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய 18ஆம் நாள் நிகழ்வுல சாட் அறிவியல் பாடத்துல அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அணுவின் அமைப்பு அப்படிங்கிற பாடத்தை பத்தி பார்க்க இருக்கோம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாடம். என்ன காரணம்னா, கணக்கீடு இருக்கும், கருத்துக்கள், அதாவது இந்த புத்தகத்துல ஒவ்வொரு வரியிலையும் வினாக்கள் எடுக்கக்கூடிய அளவுல மிகவும் பலம் வாய்ந்த ஒரு பாடம். இந்த பாடத்துல நீங்க கவனிக்கிறதுக்கு முன்னாடி டெக்னிக்கலா சில விஷயங்கள் சொல்லிடுறேன். கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணதுக்கு முதல்ல வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இப்ப சரியாயிடுச்சு. நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வீடியோ குவாலிட்டியா கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா யூடியூப்ல லைவ்ல பாத்துட்டு இருக்கவங்க ரைட் சைட் கார்னர்ல 3 புள்ளியை டச் பண்ணுங்க. குவாலிட்டியில ஆட்டோல 144ல இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணுங்க, 720 மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா ஸ்கிரீன் தெரியும். ரெண்டாவது விஷயம், லைவ் சாட் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறவங்க அதை டச் பண்ணீங்கன்னா அந்த ரைட் சைடு 3 புள்ளிக்கு பக்கத்துல 2 பேர் பேசிக்கிற மாதிரி மெசேஜ் சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த லைவ் சாட் உங்களுக்கு இருக்காது. நீங்க பாடத்தை முழுமையா கவனிக்கலாம். மொத்தத்துல இன்றைய பாடத்தினுடைய கருத்தாளரை உங்களிடம் அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கருத்தாளராக நம்மிடையே கிளரியம்பள்ளியின் பட்டதாரி தலைமை ஆசிரியர் திரு சு சிங்காரவேலன் சார். இவங்க என்னுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்பதுல பெருமிதம் கொள்கிறேன். வணக்கம் சார். நம்மளுடைய நிகழ்வுக்கு உங்களை வணங்கி வரவேற்கிறேன். சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு நெடுங்காலமாக ஆசிரியர் பணியில் தொடர்ச்சியாக பணியாற்றி வருபவர்கள். இவங்க பாத்தீங்கன்னாக்க தனியார் பள்ளியில் குறைந்தது ஒரு 18 ஆண்டுகள் பணியாற்றிட்டு, அதற்கு பிறகு அரசு பணியில் இப்ப நியர்லி ஒரு 12 இயர்ஸ், நியர்லி பாத்தீங்கன்னா 13 இயர்ஸ்க்கு மேல ஆங்கில வழி மாணவர்கள், தமிழ் வழி மாணவர்கள் ஆகிய இருவழி மாணவர்களுக்கும் மிக சிறப்பாக வழிகாட்டி பல்வேறு உயர்நிலை படிப்புகளில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்கியவர். எங்கள் பள்ளியை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா விழா பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் பள்ளியினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வை திட்டமிட்டு விழாவை மிக சிறப்பாக எங்களுடைய ஒத்துழைப்புடன் நடத்தி தரக்கூடிய சிறந்த தலைமை ஆசிரியர். இப்ப நடத்தக்கூடிய என்னுடைய நிகழ்வுலையும் சார் பங்கெடுத்து இந்த நிகழ்வுல அந்த அணு அமைப்பு பாடக்கருத்தை நம்மிடையே விளக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது இந்த பாடக்கருத்தை அறிமுகம் செய்வதற்கு முன்பு ஆசிரியர் சில கருத்துக்களை அல்லது சில முன்னுரைகளை கூறிவிட்ட பின்னர் பாடக்கருத்துக்கு செல்லலாம் என்று விளைகின்றேன். சார், நீங்க முன்னாடி உங்களுடைய அறிமுக உரை மற்றும் இந்த பாடத்துக்கு எப்படி மாணவர்கள் தயாரா இருக்கணும் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு நீங்க கிளாஸுக்கு போகலாம் சார். ஓகே சார். ஓகே சார். உற்சாகமாக உட்கார்ந்து கொண்டு ஊக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த நேரலை வகுப்பை உற்று நோக்கக்கூடிய மாணாக்க கண்மணிகளுக்கும், உங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய நெறிப்படுத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இன்றைய அறிவியல் பாடப்பகுதியான அணு அமைப்பு என்பதை பற்றி அறிந்து கொள்ள உங்களை அன்போடு வரவேற்கிறேன். Good evening and my warm welcome to all whoever joined in this academic session. இந்த பாடப்பகுதியில் அணு அமைப்பு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படக்கூடிய பாடப்பகுதியில் நாம் எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரையறைகள் இருக்கும். அதெல்லாம் கவனமாக கேட்டு வச்சுங்க. குறிப்பு எடுத்துக்கலாம். அணுவை பற்றிய வரையறையை முதல்ல பார்க்குறோம். ஜான் டால்டனுடைய அணு கொள்கை, அணுவினுடைய அடிப்படை துகள்கள், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அப்புறம் இணைதிறன்னா என்ன, ஒரு சேர்மத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு எப்படி எழுதுறது, வேதி சமன்பாடு, வேதி சேர்க்கை விதிகள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் இந்த பாடத்தில் நாம தெரிந்து கொள்ளலாம். Similarly, in this lesson, we know about what is an atom, John Dalton's atomic theory, the subatomic particles of the atom such as electron, proton, neutron, and then valency, chemical formula, chemical equation, and laws of combinations. இப்போ நம்ம முதல்ல பாடத்துக்குள்ள போவோம். நம்ம பொதுவா இன்றைய வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய எல்லா
சார் சொல்லுங்க சார். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். அவங்க அங்க பரவாயில்ல நெக்ஸ்ட் ஸ்லைடு இத மாத்திடுவாங்கல்ல தம்பி? மாத்த சொல்றேன். அடுத்தது ஸ்லைடு அப்படியே ஓகே. அடுத்த ஸ்லைடு தம்பியை மாத்த சொல்லிடுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். தேங்க் யூ. சரி. நாம இன்றைய வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்களுமே தனிமங்களால் ஆனவை. In day-to-day life, we use the various substances. All are made up of elements. பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 118 தனிமங்களை இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நம்ம இந்த பீரியாடிக் டேபிள் நீங்க இப்ப பார்க்கலாம். இந்த 118 தனிமங்கள்ல 92 தனிமங்கள் இயற்கையிலே கிடைக்கக்கூடியவை. மீதம் உள்ள 26 தனிமங்களை நாம ஆய்வகத்துல தயாரிச்சிருக்கோம். So the elements which are identified so far is 118. Out of them, 92 elements are natural elements. The rest of the elements are synthesized in laboratories. So they are called as radio or artificial elements or man-made elements. முந்தைய பாடப்பகுதியில நீங்க தனிமம்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. So in the previous lesson, the matter around us, you studied about what is an element. So what is an element? Just I recall you, element is made up of same kind of atoms, which cannot be separated into simpler substances by ordinary chemical means. தனிமம்னு சொன்னா ஒரே மாதிரியான அணுக்களால் ஆக்கப்பட்டது. நம்ம எளிய வேதிவினைகள் மூலமாக அவற்றை சின்ன சின்ன துகள்களாக உடைக்க முடியாது. சரி சார், தனிமம் அப்படின்னு சொல்றோம். அப்ப தனிமத்துக்கு என்னெல்லாம் சார் எடுத்துக்காட்டு? இன்னைக்கு மின்சாரம் வேணும், பவர் வேணும். பவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்மள்ட்ட ஒரு அவர் கூட நவர மாட்டேது. அப்ப இந்த மின்சாரத்தை கடத்தக்கூடியது எது சார்? செம்பு, காப்பர் தனிமத்துக்கு எடுத்துக்காட்டு. நம்ம ஆபரணங்கள் செய்து அணிந்துகிறோம், தங்கம், வெள்ளி இவை எல்லாமும் தனிமத்துக்கு எடுத்துக்காட்டு. இப்ப தீபாவளி வரப்போகுது, நீங்க எல்லாம் படார்னு பட்டாசெல்லாம் வெடிப்பீங்க. அதுல இந்த சத்தத்தை உருவாக்கக்கூடிய அலுமினியம் பவுடர், பொட்டாசியம் நைட்ரேட், ஸ்ட்ரான்சியம் நைட்ரேட், வண்ண கலரை தரக்கூடிய பச்சை நிறத்தை தரக்கூடிய பேரியம் நைட்ரேட், ஸ்ட்ரான்சியம் நைட்ரேட் இதெல்லாம் தனிமம் தான். அப்ப தனிமம் இல்லாம எந்த மனிதனுடைய வாழ்க்கையுமே இல்லைங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. சரி, இப்ப தனிமம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரே வகையான அணுக்களால் ஆனது அப்படின்னு சொன்னோம். அப்ப அணுனா என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப அணுனா என்ன சார்? அணுவை ஆங்கிலத்துல ஆட்டம்னு சொல்றோம். இப்ப இந்த ஆட்டம்ங்கிற வார்த்தை அட்டாமாஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்ல இருந்து உருவாக்கப்பட்டது. டாம் அப்படின்னு சொன்னோம்னா பிரிக்க முடிந்த, உடைக்க முடிந்த. இப்ப உடைக்க முடிந்த மிகச்சிறிய துகளை டாம்னு சொல்லுவோம். அந்த டாம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஏங்கிற எழுத்தை சேர்த்தோம்னா ஆட்டம்னு ஆயிடுது. அப்ப அதோட மீனிங்கே ஆப்போசிட்டா போயிடுது. ஆட்டம் அப்படின்னு சொன்னா உடைக்க முடியாத. அப்ப அணு என்பதை எப்படி வரையறை செய்யலாம்னா, அணு என்பது உடைக்க முடியாத மிகச்சிறிய துகள். ஸோ ஆட்டம் இஸ் அன் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல். இப்ப இந்த ஆட்டத்தை உடைக்க முடியாது அப்படின்ட்டு அறிவியல் அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில தான் நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அணுவை உடைக்கலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த அணுவை உடைக்கலான்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்லுவதற்கு முன்னாலேயே நம்ம பாட்டி, யார் அந்த பாட்டி? ஔவை பாட்டி. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அறம் செய்ய விரும்புன்னு ஆத்திச்சூடி சொல்லி கொடுத்த பாட்டி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி என்று அழைக்கப்பட்ட நம் தமிழ் குடியில பிறந்த ஔவை பாட்டி உலக பொதுமறைன்னு சொல்லக்கூடிய திருக்குறளுடைய பெருமையை பத்தி சொல்லும்போது, அதுல இருக்கக்கூடிய குறளுடைய கருத்து செறிவை சொல்லும்போது, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அணுங்கிறது அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது என்பதை அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழன் சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழன்னா நம்மெல்லாம் ஒரு வேற லெவல். இப்ப அடுத்தது இப்ப அணுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அணுனா என்னன்னு வரையறை தெரிஞ்சுக்கிட்டோம். முதலா அணு கொள்கைய வெளியிட்டவர் ஜான் டால்டன். அந்த அறிவியல் அறிஞர் தான் அந்த அறிவியல் முறைப்படி அணுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அணு கொள்கையை வெளியிட்டாரு. ஸோ த ஃபர்ஸ்ட் scientist
proposed the theory about atom is ஜான் டால்டன். இப்போ இந்த அணு கொள்கையில ஜான் டால்டன் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்குவோம். உங்களுக்கெல்லாம் தெரியும் சுவைகள் 6. அப்ப அந்த 6 சுவைகளை போல இந்த ஜான் டால்டன் என்ன பண்ணிருக்காரு, 6 பாயிண்ட சொல்றாரு. இப்ப இந்த ஜான் டால்டன்ங்கிறவர் யாரு அப்படின்னு நீங்க பார்க்கலாமா? இந்த பாருங்க, ஜான் டால்டன் வராரு பாருங்க. அவர் கொள்கையை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஜான் டால்டன் வந்துகிட்டே இருக்காரு. பொருள்கள் அனைத்தும் அணு எனப்படக்கூடிய மிகச் சிறிய துகள்களால் ஆனவை. ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் அளவு, வடிவம், நிறை போன்ற பண்புகள்ல ஒத்திருக்கின்றன. இப்போ ஒரு தங்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட அணுக்கள் எல்லாம் ஒரே மாதிரியான அளவா இருக்கும், அதனுடைய வடிவம் ஷேப் ஒரே மாதிரி இருக்கும், அதனுடைய நிறையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்கள் வடிவத்திலையும் நிறையிலையும் வேறுபட்டு காணப்படும். இப்ப தங்கத்தோட அணுக்கள் போலவே இரும்போட அணுக்கள் இருக்காது. இப்ப தங்கத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், தோடு, ஜிமிக்கி, மோதிரம்லாம் செஞ்சு போட்டுக்கலாம். ஆனா இரும்பு வச்சு தோடு, ஜிமிக்கி, மோதிரம் செஞ்சு போட முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அணுவை அடுத்ததா என்ன சொல்றாரு, அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல இணைந்து புதிய சேர்மத்தை உருவாக்கும். அணு என்பது வேதி வினையில ஈடுபடக்கூடிய ஒரு மிகச்சிறிய துகள்னு ஒரு 6 கொள்கையை அவர் வெளியிட்டார். The John Dalton proposed 6 postulates. Now we see about the postulates of John Dalton. Atom is a indivisible particle. Atoms of the same element are identical in size. So they have the similar size, same shape, and their mass also equal. Atoms of different elements have different sizes, shapes, and masses. Atoms can neither be created nor be destroyed. So அணுவை யாரும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. And atoms of the various elements combine in a simple ratio to form the compounds and molecules. So finally he proposed an atom is the smallest particle of matter which takes part in a chemical reaction. இந்த ஜான் டால்டன் அணு கொள்கையை வெளியிட்டது போலவே இன்னும் நிறைய அறிவியலறிஞர்கள், எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர் போன்றவர்கள்லாம் நிறைய அணு கொள்கைகளை வெளியிட்டிருக்காங்க. இப்ப அடுத்ததை நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அணுவை நீங்க உடைக்கலான்னு சொன்னீங்க. அந்த அணுவினுடைய துகள்கள் என்னென்ன, ஒரு அணுக்குள்ள என்னென்ன துகள்கள்லாம் இருக்கும், வாட் ஆர் sub atomic particles in an atom. So every atom consists of 3 particles. One is called as a electron, the second one is a proton, and the third particle is neutrons. So the electron has a negative charge. The positive charge species is called as a proton. Neutral charge species is known as neutrons. So ஒவ்வொரு அணுவுலையும் 3 துகள்கள் இருக்கும். ஒன்று புரோட்டான், இன்னொன்று எலக்ட்ரான், மூன்றாவதான துகள் நியூட்ரான். இந்த எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமையை பெற்றிருக்கும், புரோட்டான் நேர்மின் சுமையை பெற்றிருக்கும், நியூட்ரானுக்கு மின் சுமை எதுவுமே இருக்காது. சரி, இந்த புரோட்டான் எலக்ட்ரான்லாம் எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சிருக்கு. எதுவுமே ஆய்வுகள் இல்லாம எதையுமே நாம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா, சார் வில்லியம் கூர்க் அப்படிங்கிறவரு ஒரு சோதனை குழாயை உருவாக்குனார். அந்த சோதனை குழாய் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீண்ட ஒரு கண்ணாடி குழாய், அதோட 2 பக்கமும் மூடப்பட்டிருக்கும். அதனுடைய 2 முனையிலையும் 2 உலோக தகடுகள் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த குழாயினுடைய உள்பகுதியில வாயு நிரப்பப்பட்டிருக்கும். அந்த வாயுனுடைய அழுத்தத்தை குறைப்பதற்காக அந்த கண்ணாடி குழாயினுடைய பக்கவாட்டுல ஒரு பம்ப், இறைப்பான் என்று சொல்லப்படக்கூடிய பம்பானது பொருத்தப்பட்டிருக்கும். இப்ப இந்த கண்ணாடி குழாய்க்குள்ள அதிக அழுத்தத்துல
நம்ம மின்சாரத்தை செலுத்தும் போது, ஹை வோல்டேஜ் மின்சாரத்தை செலுத்தும் போது ஒளிரக்கூடிய துகள்கள் தோன்றுகின்றன அப்படின்னு அவரு தன்னுடைய முடிவை அறிவிச்சார். இந்த சோதனை குழாயை பயன்படுத்திக்கிட்டு எலக்ட்ரானை ஜே தாம்சன்கிறவர் கண்டுபிடிச்சார். இந்த குழாய் சிஆர்டி என்றும் அழைக்கப்படுகிறது, கேத்தோடு கதிர் குழாய் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கேத்தோடு கதிர் குழாயில வாயுவை 0.001 மில்லிமீட்டர் அளவுக்கு அழுத்தத்தை கொடுப்பதாக ஏற்பாடு செய்து கொண்டு அதுல 10,000 வோல்ட்டுக்கு மேல மின்சாரத்தை செலுத்தும் போது எதிர்மின் வாயில துகள்கள் தோன்றுச்சு. அப்ப இந்த துகள்கள் கேத்தோடு பகுதியிலிருந்து வந்ததுனால அந்த ஸ்கிரீன்ல ஒரு கிரீன் கலர்ல அந்த க்ளோயிங் இருந்துச்சு. அதனால இந்த கதிர்களை கேத்தோடு கதிர்கள்னு சொன்னாரு. பின்னால அது எலக்ட்ரான்கள் என்று அறியப்பட்டது. ஸோ த சிஆர்டி டியூப் இஸ் a long glass tube. It consists of 2 electrodes. The inner side of the tube is filled with gas or air to reduce the pressure of the air inside the glass tube, and pump is inserted. The high voltage battery is connected with the 2 terminals. The negative terminal is connected with the negative terminal of the battery, that is called as cathode. The positive terminal of the battery is connected with the other side of the glass tube, such is called as anode. So now high voltage is applied, the electrons are ejected from cathode. So these particles are called as electrons. So in this way, the electron was discovered by J.J. Thomson. இப்போ J.J. Thomson எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அணுங்கிறது நடுநிலைத்தன்மையா இருக்கு. இப்ப நடுநிலைத்தன்மையா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒரு பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் இருக்கணும். அப்ப எலக்ட்ரான்கள், எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்கள் இருந்தா நேர்மின் சுமையுடைய புரோட்டான் அங்க இருக்கணும்னு அதற்கு அடுத்த சோதனை செஞ்ச கோல்டுஸ்டீன் கருதினார். இப்ப கோல்டுஸ்டீன் என்ன பண்ணாரு? இதே சிஆர்டி டியூபை, கேத்தோடைய டியூபை பயன்படுத்திக்கிட்டு அந்த கேத்தோடு, ஆனோடு, அந்த உள்ள இருக்கக்கூடிய வாயு எல்லாமே இதே ப்ரொசீஜரையே ஃபாலோ பண்ணி அந்த கேத்தோட்ல மட்டும் என்ன பண்றாரு? துளையிடப்பட்ட கேத்தோட பயன்படுத்துறாரு. துளையிடப்பட்ட கேத்தோட பயன்படுத்திட்டு அந்த வாயுவை ஹைட்ரஜன் வாயுவை நிரப்பி இந்த சோதனையை செய்யும் போது ஆனோடுக்கு பக்கத்துல, ஆனோட்ல இருந்து இந்த கதிர்கள் வெளிப்பட்டது. அப்ப இதை ஒரு ரெட் க்ளோயிங் ஏற்பட்டுச்சு. இதை வச்சு இந்த கதிர்கள் எல்லாம் நேர்மின் சுமையுடைய கதிர்கள்னு சொன்னாரு. இதை தான் புரோட்டான்கள்னு அழைக்கிறோம் நாம. ஸோ த கோல்டுஸ்டீன் டன் an experiment by using the CRT tube. In this glass tube, he used hydrogen gas in the tube. He passed the high voltage current. The protons are ejected from anode. So these charged particles are called as protons. அப்ப எலக்ட்ரானை J.J. தாம்சன் கண்டுபிடிச்சாரு, புரோட்டானை கோல்டுஸ்டீன் கண்டுபிடிச்சாரு. இப்போ 3 துகள் இருக்குன்னு சொன்னீங்களே சார், இப்போ நியூட்ரானை யார் சார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஜேம்ஸ் சாட்விக்ங்கிறவரு இந்த நியூட்ரானை கண்டுபிடிச்சாரு. இப்ப அணுவோட அடிப்படை துகள்கள் 3ங்கிறது நமக்கு இப்ப தெளிவா தெரியுது. 1 எலக்ட்ரான் எதிர்மின் சுமையுடையது, புரோட்டான் நேர்மின் சுமையுடையது, நியூட்ரான் நடுநிலை தன்மை வாய்ந்தது, மின் சுமை அற்றது. எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச J.J. தாம்சன் ஒரு ஆட்டம் மாடலை சொன்னார், அணு மாதிரிய சொன்னாரு. அது என்ன சார் அணு மாதிரி? அவருடைய காலத்துல ஒரு அணுவுல 2 துகள்கள் தான் இருந்துச்சு. நியூட்ரான் கண்டுபிடிக்கல. சாட்விக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே J.J. தாம்சன் அணு மாடலை ப்ரப்போஸ் பண்ணிட்டார். அவர் சொன்ன அணு மாடல்ல என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு அணுவும் 10⁻⁻10 மீட்டர் ஆரமுடைய கோளம் போல இருக்கு. இந்த கோளத்துல புரோட்டான் மின்சுமை இருக்கு.
அப்ப புரோட்டான் மின்சுமை கொண்ட கோளத்துல எலக்ட்ரான்கள் பொதித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்ற. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பிளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாடல், அல்லது தர்பூசணி பழ மாடல். இந்த பிளம் புட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா நம்மெல்லாம் பர்த்டே கேக் எல்லாம் பண்ணுவோம். அப்ப இந்த பிளம் கேக்கு மேல அங்கங்க சொல்லி வச்சிருக்கிறது. அது வாட்டர்மெலன் மாடல். இப்ப வாட்டர்மெலன் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. கோடை காலம் வந்ததுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஷூஸ்ன்னு உறிஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அதுல இருக்கக்கூடிய இந்த சிவப்பு நிற சதை பகுதி தான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸ். அந்த புரோட்டான்கள், அந்த சிவப்பு நிற பகுதியை புரோட்டான்கள்னு சொன்னாரு. அதுல இந்த கருப்பு நிற விதைகள் அங்கங்கே பொய்ஞ்சு இருக்கிறது தான் எலக்ட்ரான்னு சொன்னார். ஸோ அக்கார்டிங் டு J.J. Thomson, the atom is like as a sphere. It has the radius of 10 to the power minus 10 meter. He proposed the model. That model is called as a watermelon model or plum pudding model. Like that of red fleshy part of the watermelon, the positively charged protons are present there. The electrons are embedded in the positively charged species. So the protons and the electrons are here neutrally balanced. So the atom is neutral always. இந்த மாதிரி ஒரு அணு வந்து எப்போதுமே நடுநிலைத்தன்மையுடையதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக இப்ப நாம அணுனா என்னன்னு பார்த்தோம். இந்த அணுவை பத்தி ஜான் டால்டன் என்ன சொன்னாரு அப்படின்னு அவருடைய அணு கொள்கையை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அணுவினுடைய அடிப்படை துகள்களான புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானை பார்த்தோம். அப்புறம் சிஆர்டி டியூப்னா என்ன, அது வழியே எப்படி புரோட்டானையும் எலக்ட்ரானையும் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம். நியூட்ரானை கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் சாட்விக்கு லைட் எலிமெண்ட்ஸ், அதாவது எளிய தனிமங்களான ஹீலியம், பெர்லியத்தில் அணுக்கரு வினைகள் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வச்சு தாக்கி இந்த நியூட்ரானை கண்டுபிடிச்சாரு. அதை பற்றி நீங்கள் உயர் வகுப்பில் நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் நாம இணைதிறன்னா என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். இணைதிறன் ஆங்கிலத்தில் வேலன்சி அப்படின்னு சொல்றோம். வேலன்சி இஸ் த கம்பைனிங் பவர் ஆஃப் ஆட்டம்ஸ். இணைதிறனுங்கிறது ஒரு அணு வேறொரு அணுவோட இணையக்கூடிய திறனை இணைதிறன்னு சொல்றோம். இப்போ கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவான், லோடலோடன்னு பேசிக்கிட்டே இருப்பான், எல்லார்ட்டையும் பழகுவான், ரொம்ப ஆக்டிவா இருப்பான். சில பேர் என்ன பண்ணுவான், உட்கார்ந்த இடத்த விட்டு ஏந்திரிக்க மாட்டான், ரொம்ப ரிசர்வா இருப்பான், யார்கிட்டையும் பேச மாட்டான். அப்ப கலகலப்பா இருக்கவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யாருமே எதுவுமே பேசாம இருக்கிறவனுக்கு காசு கொடுத்தா கூட பேச மாட்டான், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்க மாட்டாங்க. அப்ப அது போல இந்த தனிமங்களை பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே தான். ஒரு அணு வேறொரு அணுவோட அதிக அளவுல இணைஞ்சதுன்னா அதனுடைய இணைதிறன் 1, 2, 3 இப்படி வேறுபட்டு இருக்கும். ஒரே ஒரு அணுவோட மட்டும் இணைஞ்சதுன்னா அதனுடைய இணைதிறன் 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ சம் எலிமெண்ட்ஸ் கேன் ஜாயின் வித் அனதர் எலிமெண்ட்ஸ் in various ways, so it gets a various valencies. There are the two types of valencies. 2 வகையான இணைதிறன் இருக்கு. ஒன்று நேர்மறை இணைதிறன், இன்னொன்று எதிர்மறை இணைதிறன். சரி, நேர்மறை இணைதிறன்னா என்ன சார்? அப்ப இணைதிறனை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இன்னும் சில விஷயங்களை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் சார் அது? இப்போ ஒரு அணுவுல 3 துகள் இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த 3 துகள்களுமே எங்கெங்க இருக்கு சார் அப்படின்னு நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டுங்கிறவரு இந்த அணுவினுடைய அமைப்பை பத்தி நல்லா சொல்றாரு. ஒரு அணுவினுடைய மைய பகுதியில புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். எலக்ட்ரான்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, இந்த புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கக்கூடிய மையப்பகுதிக்கு பேரு நியூக்ளியஸ்னு பேரு. இந்த நியூக்ளியஸை சுத்தி வட்டப்பாதையில சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த வட்டப்பாதையில சுத்தி வரக்கூடிய இந்த எலக்ட்ரான்கள் சுற்றி வரக்கூடிய வட்டப்பாதைக்கு ஆர்பிட்னு பேரு. இந்த எலக்ட்ரான்கள் அந்த ஆர்பிட்ல இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஆர்பிட்டால்ஸ்னு பேரு. ஸோ எலக்ட்ரான்கள் நிரம்பிய அந்த வட்டப்பாதைக்கு ஆர்பிட்டால்னு பேரு. KLMN அப்படின்னு ஆர்பிட்டாலுக்கு பெயர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க உயர் வகுப்புல படிச்சுக்கலாம்.
according to Ernest Rutherford, the atomic particles are located in an atom. At the center part of the atom, the protons and the neutrons are present. That portion is called as nucleus. So in nucleus, protons and neutrons only present. They are collectively called as nucleons. The electrons are revolving around the nucleus. The circular path is called as orbit. If the electrons are present in a circular path, that portion is called as orbitals. There are so many orbitals are available: K, L, M, N. In this connection, you are studying about the orbitals. You will study in the higher classes. We see only about the position of the atomic particles. So I say the electrons are revolving around the nucleus. If we know about the valency, first of all, we know about what is atomic number. இப்போ வேலன்சியை பற்றி, இணையனை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அணு எண்ணை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இப்போ அணு எண்ணை என்ன சார் அப்படின்னா, அணு எண் என்பது ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய புரோட்டான் அல்லது எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை. இப்போ உதாரணமாக கார்பன் ஒரு அணு இருக்குன்னு வச்சு தனிமம். இந்த கார்பன்கிற தனிமத்தோட அணு எண் 6. அப்போ அதில் எத்தனை புரோட்டான் இருக்கும், எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 6 புரோட்டான், 6 எலக்ட்ரான் இருக்கும். So the atomic number means the number of protons or electrons present in an atom. இப்போ இந்த எலக்ட்ரான்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, முதல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அடுத்து இருக்கக்கூடிய வட்டப்பாதையில் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். இந்த படத்துல பார்க்கலாம். கார்பனுக்கு 6 எலக்ட்ரான் மொத்தம். முதல் கூட்டுல 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்ததுல 4 எலக்ட்ரான் இருக்கும். The electron which are present in the outermost orbit is called as valence electrons. Such orbit is called as valence orbit. ஒரு அணுவினுடைய கடைசி கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு இணைதிறன் எலக்ட்ரான்கள்னு பேரு. அந்த கடைசி கூட்டுக்கு இணைதிறன் கூடுன்னு பேரு. இப்ப இந்த கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் தான் வேதி வினையில ஈடுபடக்கூடியது. இப்ப எல்லாருமே இந்த வாழ்க்கையில் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டேபிளா இருக்கணும் சார், எனக்கு ஒரு பர்மனண்டா ஒரு வீடு வேணும் சார், பர்மனண்டா எனக்கு ஒரு வேலை வேணும் சார் அப்படின்ட்டு நாம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். அதுக்காக என்ன செய்வோம், கஷ்டப்படுவோம், உழைப்போம், பணம் சம்பாதிப்போம். அதே போலதான் தனிமம். ஒவ்வொரு தனிமமும் ஒரு நிலைப்புத்தன்மையை பெறுவதற்காக எலக்ட்ரான், அதுட்டு ஏது பணம், எலக்ட்ரான் தான் அதை வச்சிருக்க பணம். எலக்ட்ரான் என்ன செய்யும், ஏற்கும் அல்லது இழக்கும். இப்ப எந்த ஒரு அணு நிலைப்புத்தன்மையை பெறுவதற்காக எலக்ட்ரானை இழக்குதோ அதை நேர்மறை இணைதிறன் கொண்டவைன்னு சொல்றோம். பெரும்பாலும் உலோகங்கள் எல்லாம் நேர்மறை இணைதிறன் கொண்டவையாக இருக்கும், அலோகங்கள் எல்லாம் எதிர்மறை இணைதிறன் கொண்டவையாக இருக்கும். இப்ப உதாரணமா சொன்னோம்னா சோடியம், மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் உலோகங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் அட்டைன் பாசிட்டிவ் வேலன்சிஸ் due to their loss of their electrons. Non-metals gains electrons, so it attains the negative valencies. அப்ப 2 வகையான இணைதிறன் இருக்கு. ஒன்னு நேர்மறை இணைதிறன், இன்னொன்னு எதிர்மறை இணைதிறன். இப்ப இந்த நேர்மறை இணைதிறன் கொண்டவைக்கு எடுத்துக்காட்டு சோடியம், மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் நேர்மறை இணைதிறன் கொண்ட எலக்ட்ரான்களுக்கு, அணுக்களுக்கு எடுத்துக்காட்டு. இப்ப இணைதிறன் நாம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, இப்ப இணைதிறனை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வழியை வச்சிருக்காங்க. 3 வழியில நாம இணைதிறன் நாம கண்டுபிடிக்கலாம். என்னென்ன வழியில சார் இணைதிறனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஹைட்ரஜன் ஒரு தனிமம் இருக்கு. நீங்க பீரியாடிக் சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹைட்ரஜன்ங்கிறது முதல் தனிமமா இருக்கும். அதான் முதல்வன், அவன் தான் முதல்வன். அதுக்கு ஒரே அதனுடைய அணு எண்ணு 1. So the atomic number of hydrogen is 1. It is ready to lose its electron. So என்ன பண்ணும், அது உடனே எலக்ட்ரான் இழந்துக்கிட்டு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு பார்க்கும். அப்ப என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அந்த எலக்ட்ரான் இழந்துட்டு ஹைட்ரோனியம் அயானா மாறிடும். எந்த ஒரு அணு எலக்ட்ரானை இழந்துச்சுன்னா அணு என்பது அயனியா மாறிடும். If an atom lose its electron, it becomes an ion. இப்ப ஹைட்ரஜன் அணு தன்னுடைய எலக்ட்ரான் இழந்து ஹைட்ரஜன் அயனியா மாறிடும். அப்ப அதோட இணைதிறன் 1.
ஒரு தனிமம் இதனுடைய இணைதிறனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட்ரஜனை அடிப்படையா வச்சாங்க. இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுச்சு, எல்லா தனிமங்களோடையும் வினைபுரியல. அதனால என்ன பண்ணாங்க, அடுத்ததா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சிஜனும் எடுத்துக்கிட்டு அதை வச்சு இணைதிறனை கண்டுபிடிச்சாங்க. சில இடங்கள்ல சிக்கல் வந்துச்சு. அப்ப குளோரின் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப குளோரின் வந்து எல்லா தனிமங்களோடையும் ஆக்சிஜனும் குளோரின் பெரும்பாலான தனிமங்களோட வினைபுரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணாங்க, இணைதிறனை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 தனிமங்களோட இணைதிறனை அடிப்படையா வச்சுக்கிட்டாங்க. ஒன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு குளோரின், தேர்ட் ஒன்னு ஆக்சிஜன். So to determine the valencies of the element, hydrogen, chlorine and oxygen are based. So according to hydrogen, ஒரு தனிமத்தோட இணைதிறன் என்ன சார்? ஹைட்ரஜனை பொறுத்து ஒரு தனிமத்தோட இணைதிறன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு தனிமத்தின் ஒரு அணுவோட இணையக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களினுடைய எண்ணிக்கையை தான் அந்த தனிமத்தின் இணைதிறன் சொல்றோம். இப்போ உதாரணமா நான் சொல்றேன் பாருங்களேன், ஒயிட் போர்டு. இப்போ HCl அப்படின்னு ஒரு சேர்மம் இருக்கு. இப்போ HCl அப்படின்னா என்ன அர்த்தம், ஹைட்ரஜன் குளோரைடு. ஒயிட் போர்டு. இந்த ஹைட்ரஜன் குளோரைடுல என்னென்ன தனிமங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா HCl. இப்போ இந்த ஹைட்ரஜன் குளோரைடுல நான் என்ன சொல்லியிருக்கேன், தனிமத்தினுடைய ஒரு அணுவோட இணையக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களுடைய எண்ணிக்கை. அப்ப HCl ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின் அணுவோட இணையுது. அப்ப குளோரினோட இணைதிறன் 1. இப்ப வாட்டர் மாலிகுல் எடுத்துப்போம். இந்த வாட்டர் மாலிகுல் நீர் மூலக்கூறுக்கு என்ன சார் ஃபார்முலா, H2O. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆக்சிஜனோட 2 ஹைட்ரஜன் அணு இணையுது. இப்ப H2O. இப்ப ஆக்சிஜனோட 2 ஹைட்ரஜன் அணு இணையுது. அதனால ஆக்சிஜனோட இணைதிறன் 2. இப்ப இது மாதிரி நாம இணைதிறனை கண்டுபிடிக்கலாம். So according to hydrogen, the valence is defined as number of hydrogen atoms which combine with one atom of a particular element. In the example of hydrogen chloride, one atom of hydrogen is combined with one atom of chlorine. So the valence of chlorine is 1. But in the case of water molecule, we know H2O, the one atom of oxygen is combined with 2 atoms of hydrogen. So the valence of oxygen is 2. நம்ம இடையே சொன்ன எல்லா தனிமங்களோடையும் ஹைட்ரஜன் வினைபுரியல. அதனால அடுத்தது என்ன பண்ணாங்க, குளோரினை அடிப்படையா எடுத்து இணைதிறனை கணக்கிட்டாங்க. இப்ப குளோரினை அடிப்படையா வச்சு இணைதிறனுக்கு எப்படி சார் வரையறை பண்ணாங்கன்னா, ஒரு தனிமத்தின் ஒரு அணுவோட இணையக்கூடிய குளோரின் அணுக்களுடைய எண்ணிக்கையை அந்த தனிமத்தினுடைய இணைதிறன்னு சொன்னாங்க. இப்போ உதாரணமா நம்ம சோடியம் குளோரைடு இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? சோடியம் குளோரைடு என்னது? இது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல போட்டுக்கூடிய உப்பு. உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே. அப்ப அந்த உப்போடைய கெமிக்கல் ஃபார்முலா மூலக்கூறு வாய்ப்பாடு சோடியம் குளோரைடு. இப்போ இந்த சோடியம் குளோரைடுல இந்த சோடியம் அணு எத்தனை குளோரினோட சேர்ந்திருக்கு? ஒரு குளோரினோட. அப்ப சோடியத்தோட இணைதிறன் 1. இப்போ மெக்னீசியம் குளோரைடு ஒரு தனிமம் இருக்கு, சேர்மம் இருக்கு. இந்த மெக்னீசியம் குளோரைடு நான் எடுத்துக்கிறேன். இப்ப குளோரினுடைய 2 அணுக்கள் ஒரு மெக்னீசியம் அணுவோட சேர்ந்திருக்கு. அப்ப மெக்னீசியத்தோட இணைதிறன் 2. According to chlorine, the valency of the element is determined as number of chlorine atoms which combine with one atom of particular element. For example, do you know about sodium chloride? It is called as a common salt. The formula of sodium chloride is NaCl. Here, one atom of sodium combined with one atom of chlorine. So, the valency of the sodium is 1. Rather, in the case of magnesium chloride, 2 atoms of chlorine are combined with one atom of magnesium. So, the valency of magnesium is 2.
நம்ம 2 தனிமத்தை அடிப்படையா வச்சு இணையிறன் நாம எப்படியெல்லாம் கணக்கிடலான்னு பார்த்தோம். அடுத்ததா நாம உயிர் வாழ்வதற்கு உதவியா இருக்கக்கூடிய ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜனை பொறுத்து எப்படி இணையிறனை கணக்கிடலாம். உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆக்சிஜனோட இணையிறன் 2ன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப ஆக்சிஜனோட இணையிறன் 2ங்கிறதுனால ஆக்சிஜனை பொறுத்து எப்படி சார் இணையிறனை கணக்கிட்டாங்கன்னா, ஒரு தனிமத்தோட ஒரு அணுவோட இணையக்கூடிய ஆக்சிஜனோட அணுக்களோட எண்ணிக்கையை 2ஆல பெருக்கிக்கணும். நல்லா காதுல வாங்கிக்கணும். ஒரு தனிமத்தோட ஒரு அணுவோட இணையக்கூடிய ஆக்சிஜன் அணுக்களினுடைய எண்ணிக்கையை நாம 2ஆல பெருக்கிக்கணும். இப்போ உதாரணமா மெக்னீசியம் ஆக்சைடுன்னு ஒரு சேர்மம் இருக்கு. இப்போ இந்த மெக்னீசியம் ஆக்சைடுக்கு ஃபார்முலா என்ன சார்னா MgO. Mg refers to magnesium. Do you know about O is oxygen. அப்போ ஒரு மெக்னீசியம் அணு என்ன பண்ணுது, ஒரு மெக்னீசியம் அணு 2 ஆக்சிஜனோட சேரும். அப்ப அக்கார்டிங் டு ஆக்சிஜன், அப்ப மெக்னீசியம் ஆக்சைடுல இங்க ஒரு மெக்னீசியம் அணு MgOன்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஆக்சிஜன் அணு. நான் என்ன சொல்லியிருக்கேன், மெக்னீசியம் அணு ஒரு ஆக்சிஜன் அணுவோட சேர்ந்துன்னா அதை 2ஆல பெருக்கிக்கணும். அப்போ ஒரு மெக்னீசியம் அணு ஒரு ஆக்சிஜனோட இங்க ஜாயின் ஆயிருக்கு. அப்ப 2ஆல பெருக்கணும் அப்படின்னு சொன்னா 1 × 2 2. அப்ப இணைதிறன் ஆஃப் மெக்னீசியம் 2. So according to valency of the oxygen, number of oxygen atoms which combine with one atom of particular element, you should multiply into 2. Then only you got the valency of the particular element. In the case of magnesium oxide, one atom of magnesium combines with one atom of oxygen. So according to the definition, we multiply into 2. Now we get the valency of magnesium is 2. அடுத்ததா நாம அயனிகளை பத்தி பார்க்க போறோம். என்ன சார் அயனினா என்ன? அயனி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அணு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டாலோ அல்லது இழந்தாலோ என்ன செய்யும், அயனியா மாறும். இப்ப அயனியில 2 வகையான அயனிகள் இருக்கு. ஒன்று நேரயனி, இன்னொன்று எதிரயனி. நேரயனிய கேட்டையான்னு சொல்றோம், எதிரயனிய ஆனையான்னு சொல்றோம். எப்ப சார் அணு அயனியா மாறும்? சோடியம் அப்படின்னு ஒரு தனிமத்தை எடுத்துக்கிறேன். இந்த சோடியத்தோட அணு எண் 11. அப்ப சோடியத்தோட அணு எண் 11. அதுல எத்தனை புரோட்டான் இருக்கும், எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 11 புரோட்டான் இருக்கும், 11 எலக்ட்ரான் இருக்கும். இந்த சோடிய அணுவில் எப்படி சார் எலக்ட்ரான்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்? வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சோடியம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கோட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த கோட்டில் 8 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 2 8 10 ஆச்சு. 3வது கோட்டில் 1 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இந்த 1 எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இழக்கிறதுக்கு தயாரா இருக்கும். ஏன்? தென் ஒன்லி இட் அட்டைன்ஸ் த ஸ்டெபிலிட்டி. அதனாலதான் அப்பதான் என்ன பண்ண முடியாது, நிலைப்புத்தன்மையை பெற முடியும். அப்ப என்ன பண்ணும், சோடியம் 1 எலக்ட்ரானை இழந்துடும். அப்ப Na என்ன ஆயிட்டு, Na+ மாறிட்டு. எப்படி சார் அங்க இந்த பிளஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப சோடியத்துல நான் சொன்னேன் 11 புரோட்டான் இருக்கு, 11 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 11 எலக்ட்ரானா 1 எலக்ட்ரான் இழந்துருச்சு. அப்ப எத்தனை எலக்ட்ரான் அங்க இருக்கும்? 10 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஆனா 11 புரோட்டான் இருக்கும். அப்ப 1 புரோட்டான் சார்ஜ் 1 பிளஸ் அங்க கூடுதலா இருக்கு. அதனாலதான் Na+ நம்ம அங்க கோடிட்டு காட்டுறோம். So in the case of sodium, it contains 11 protons and 11 electrons. To attain the stability of sodium, it is ready to lose its 1 electron. So it becomes sodium ion. Na becomes Na+. How the plus sign comes here? Because one number of electron is lesser than that of one number of protons. So here the proton is 11, but the electron is 10. So one positive charge is higher than that of negative charge. So it is indicated as Na+. This is called as cation. Next we move on to anion. If an atom readily accepts an electron, it becomes a
anion. So anion means the electron acceptors. In the case of chlorine, its atomic number is 17. So it contains 17 protons and 17 electrons. In case of chlorine, I say 17 electrons. The first shell consists of 2 electrons. The 8 electrons are present in the second shell. The remaining 7 electrons are located in the third shell. To attain the stability, it wants 1 electron. So every element, it gets 8 electrons in its outermost orbit that gets stability. ஒவ்வொரு தனிமமும் தன்னுடைய கடைசி கூட்டுல 2 எலக்ட்ரானோ அல்லது 8 எலக்ட்ரானையோ பெற்றிருந்துச்சுன்னா அது நிலைப்புத்தன்மை மிக்கதா இருக்கும். அப்ப குளோரின் என்ன செய்யுது, 1 எலக்ட்ரான் தேவைப்படுறதுக்கு ஸ்டெபிலிட்டி அடைகிறதுக்கு. அப்ப என்ன பண்ணும், 1 எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும். அப்ப Cl becomes Cl மைனஸ். எப்படி இங்க மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா, இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா 17 புரோட்டான்ஸ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு, 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1 எலக்ட்ரான் கூட இருக்கு, பிளஸ்ஸை விட 1 மைனஸ் கூட இருக்கு. அதனாலதான் Cl மைனஸ் நாம அங்க குறிப்பிடுறோம். லைக் தட் the cations are formed. இப்ப எதிர் அயனி அப்படின்னா, ஒரு வேதி வினையின் போது ஒரு அணுவானது எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் அதனை நாம எதிர்மின் சுமை பெற்ற அயனின்னு சொல்றோம், அல்லது சுருக்கமா எதிர் அயனின்னு சொல்றோம். உதாரணமா குளோரின்னு ஒரு தனிமம் இருக்கு, இதோட அணு எண் எத்தனைன்னு கேட்டா 17. அப்ப 17 அப்படின்னு சொன்னா அந்த அணு எண் 17ன்னு சொன்னா அதுல எத்தனை புரோட்டான் இருக்கும், 17 புரோட்டான் இருக்கும். எலக்ட்ரான் எத்தனை சார் இருக்கும், அதே 17 தான் இருக்கும். இந்த எலக்ட்ரான்கள் எப்படி சார் அங்க இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, முதல் கூட்டுல 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த கூட்டுல 8 எலக்ட்ரான் இருக்கும், அதுக்கு அடுத்த கூட்டுல 7 எலக்ட்ரான் இருக்கும். எப்படி சார் இங்க 8 இருக்கு அங்க 7 இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு 2n² ஒரு ஃபார்முலா இருக்கு, எந்த கூட்டுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கான்ட்டு. அதெல்லாம் நீங்க உயர் வகுப்புல போறப்ப நீங்க படித்து தெரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த கடைசி கூட்டுல இருக்கக்கூடிய 7 எலக்ட்ரான்களும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், இணையல் எலக்ட்ரான்கள்னு நம்ம பார்த்திருக்கோம். இன் ஆர்டர் டு கெட் த ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மையை பெறுவதற்காக இந்த குளோரின் என்ன பண்ணும், ஒரு அணுவிலிருந்து எலக்ட்ரானை பெற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கும். அதனால என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கும். அப்ப குளோரின் அணுவானது குளோரின் அயனியா மாற்றம் பெற்றுட்டு, அப்ப Clங்கிறது Cl மைனஸ் ஆயிட்டு, அப்ப அங்க இருக்கக்கூடிய பிளஸ் சார்ஜ் எத்தனை இருக்கும், அங்க பிளஸ் சார்ஜ் 17 இருக்கும், மைனஸ் சார்ஜ் 18 இருக்கும். அப்போ ஒரு மைனஸ் சார்ஜ் கூடுதலா இருக்குங்கிறத காமிக்கிறது தான் Cl நாம என்ன பண்றோம், இப்ப Cl மைனஸ் நாம குறிப்பிடுகிறோம். இப்ப அதற்கு அடுத்ததாக நாம கெமிக்கல் ஃபார்முலா, வேதியியல் வாய்ப்பாடுக்கு போறோம். அது என்ன சார் வேதியியல் வாய்ப்பாடு அல்லது மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னா என்ன சார்? இப்ப நம்ம நிறைய சேர்மத்தை படிச்சிருக்கோம், சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, அசிட்டிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இப்படிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். 4வது 5வதுல இருந்து அறிவியல் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய சேர்மங்களுடைய பெயரை கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம சுருக்கமா எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொன்னா, மூலக்கூறு வாய்ப்பாடை பயன்படுத்தி எழுதுறோம். அது என்ன சார் மூலக்கூறு வாய்ப்பாடுனா என்ன சார்? ஒரு சேர்மத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலக்கூறிலும் எத்தனை அணுக்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது. ஒரு சேர்மத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு மூலக்கூறிலும் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை தான் நாம மூலக்கூறு வாய்ப்பாடுன்னு சொல்றோம். இது ஆங்கிலத்துல கெமிக்கல் ஃபார்முலான்னு சொல்றோம். கெமிக்கல் ஃபார்முலா மீன்ஸ் த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in a molecule of a substance. இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச தண்ணி மூலக்கூறு எடுத்துப்போம். தண்ணி இல்லாம யாரா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப நீர் மூலக்கூறு எடுத்துப்போம். இப்ப நீர் மூலக்கூறு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? H2O. இப்ப H2 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்து நீர் மூலக்கூறு உருவாயிருக்கு. அப்ப 2 atoms of hydrogen. அப்ப H2ங்கிறது எதை குறிக்குது? அந்த மூலக்கூறு வாய்ப்பாட்டுல 2 அணு ஹைட்ரஜன் இருக்கு, 1 அணு ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் மாலிகூல் such as H2,
2 atoms of hydrogen and 1 atom of oxygen is present. ஸோ அப்போ இந்த வேதியியல் வாய்ப்பாடை வச்சுக்கிட்டு மூலக்கூறு வாய்ப்பாடை வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யலாம், அந்த சேர்மத்துல எத்தனை அணுக்கள் இடம்பெற்றிருக்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த மூலக்கூறு வாய்ப்பாடை எழுதுறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு 3 வழியை நாம பயன்படுத்தி இந்த மூலக்கூறு வாய்ப்பாடை எழுதலாம். உதாரணமா இப்ப கால்சியம் குளோரைட் அப்படின்னு எழுதணும் சார். எப்படி சார் எழுதுறது? கால்சியம் குளோரைட் வேடால எழுதிடலாமா? கால்சியம் குளோரைட்னு அப்படி எழுதலாம். ஆனா என்ன செய்யணும், நாம இந்த சிம்பிள்ஸை பயன்படுத்தணும். எப்படி சார் சிம்பிள்ஸை பயன்படுத்துறது? இப்ப கால்சியம் குளோரைட்னு நான் சொன்னேன். இப்ப கால்சியத்தோட குறியீடு என்ன? Ca. அதுல என்ன இருக்கு? அடுத்ததா இன்னொரு தனிமை என்ன சேர்ந்திருக்கு? குளோரின். அதோட குறியீடு என்ன? Cl. அப்ப ரெண்டையும் பக்கத்தை எழுதுறேன். இது முதல் ஸ்டெப், இதுதான் முதல் படி. அடுத்த நான் என்ன பண்றேன், இந்த கால்சியத்தோட இணைதிறனையும் குளோரினோட இணைதிறனையும் போட போறேன். எங்க சார் போட போறீங்க அப்படின்னா, கால்சியத்தோட இணைதிறனை கால்சியம்னு சிம்பிள் எழுதியிருக்கேன் இல்லையா, அதுக்கு மேல் புறத்துல போடுவேன். குளோரினோட இணைதிறனை அதனுடைய தலையில போடுவேன், அதனுக்கு மேல் புறத்துல போடுவேன். இப்போ கால்சியத்தோட இணைதிறன் என்ன? 2. அப்ப என்ன ஆகும்? Caக்கு மேல Ca2ன்னு போட்டுரும். Clக்கு மேல குளோரினோட இணைதிறன் 1ன்னு போடுவேன். இப்ப பாருங்க, 2வது ஸ்டெப்ல நான் என்ன பண்ணிருக்கேன், கால்சியத்தோட இணைதிறனை குறிப்பிட்டிருக்கேன், சூப்பர் ஸ்கிரிப்டா குறிப்பிட்டிருக்கேன், குளோரினோட இணைதிறனை குறிப்பிட்டிருக்கேன். 3வது ஸ்டெப்புக்கு நான் வர்றேன். இந்த 3வது ஸ்டெப்ல என்ன சார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இணைதிறன் போட்டேன் இல்லையா, கால்சியத்தின் குளோரினுக்கு இணைதிறனை மாற்றி எழுதணும். அது என்ன சார் மாற்றி எழுதுறதுன்னா, கால்சியத்தோட இணைதிறன் 2ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலா கால்சியத்துக்கு மேல குளோரினோட இணைதிறனை போடணும். குளோரின் இருக்கிற இடத்துல கால்சியத்தோட இணைதிறனை போட போறேன். ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் த வேலன்சிஸ். அப்ப என்னவா மாறிடும், Caக்கு மேல 1ன்னு வந்துடும், Clக்கு மேல 2ன்னு வந்துடும். மாத்தி போட்டேன் இல்லையா, அதை என்ன பண்ணுறேன், சப்ஸ்கிரிப்டால கீழே எழுதிடுறேன். அப்ப என்ன ஆயிடும், புரியுதா? CaCl2. These are the steps we follow to write down the chemical formula of a compound. So in order to write the chemical formula of the compound, we follow the 3 steps. First step, write the symbols of the compound, what are all the elements present in a compound. So in the case of calcium chloride, calcium and chlorine are present. So I write C as a calcium and Cl for chlorine. In the second step, I put the valencies in superscript. So the valency of the calcium is 2. So I put in 2 in the head of calcium. 1 is the valency for chlorine. So I put it as a superscript in chlorine. Next, in the third step, I interchange the valencies and write down in the subscript. So the CaCl in the first step becomes CaCl2 in the final step. In this way, we write down the chemical formula of every element, every compound. Next, we move on to chemical equation. வேதி சமன்பாடு. என்ன சார் வேதி சமன்பாடுனா என்ன சார்? இப்ப சமன்னு சொன்னாலே 2 பக்கமும் ஈக்குவலா இருக்கணும். இப்ப வேதி சமன்பாடுங்கிறது ஒரு வேதி வினைய குறியீடுகள் மற்றும் வாய்ப்பாடு வடிவத்துல எழுதக்கூடிய முறைதான் வேதி சமன்பாடு. So a chemical equation is a shorthand representation of a chemical reaction with the help of symbols and formula. இப்ப அதுல ஹைட்ரஜன் குளோரைடு சோடியத்தோட சேர்ந்து சோடியம் குளோரைடும் ஹைட்ரஜனும் உருவாயிருக்கு. இப்ப இந்த அம்புக்குறி போட்டிருக்க இல்லையா, அதுக்கு இடதுபுறத்துல இருக்கக்கூடிய இந்த வேதி வினையில ஈடுபடக்கூடிய பொருள்களுக்கு வினைப்படு பொருள்கள்னு பேரு. இந்த வேதி வினையில ஈடுபட்டு இந்த வேதி வினையால உருவாகி இருக்கக்கூடிய இந்த அம்புக்குறிக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு விளை பொருள்கள்னு பேரு. இந்த வினையால விளைந்த பொருள் பேர்லயே இருக்கு பாருங்க, வினையில ஈடுபட்டா வினைபடு பொருள், இந்த வினையால உருவான பொருளுங்கிறதுனால இது வினை விளை பொருள். இப்ப இந்த இடதுபுறத்துல எழுதிக்கக்கூடிய வினைபடு பொருள்ல என்னென்ன
பொருட்கள் அல்லது என்னென்ன சப்ஸ்டன்சஸ், என்னென்ன காம்பவுண்டு அல்லது தனிமம் இந்த வேதிவினையில் ஈடுபடுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமாக இந்த சமன்பாட்டில் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைடு, 2 மாலிகுல்ஸ் ஆஃப் சோடியம் வேதிவினையில் ஈடுபட்டு 2 மூலக்கூறு சோடியம் குளோரைடையும் 1 மூலக்கூறு ஹைட்ரஜனையும் 2 மூலக்கூறு ஹைட்ரஜனையும் கொடுத்துருக்கு. ஸோ இன் திஸ் ரியாக்ஷன் of sodium chloride formation, 2 molecules of hydrogen chloride and 2 molecules of sodium are involved in the reaction. So the substances which are involved in the reaction are called as reactants. They are written in the left hand side, LHS. The substances which are obtained after the reaction is written on the right hand side. Those are called as products. புரியுது அவங்களுக்குலாம்? அப்ப வேதிவினையில ஈடுபடக்கூடிய பொருள்களுக்கு என்னன்னு சொல்றோம்? நம்ம வினைபடு பொருள்கள்னு சொல்றோம். வேதி வினையால விளைந்த பொருள்களுக்கு வினை விளை பொருள்கள்னு சொல்றோம். இப்ப இந்த வினைபடு பொருள்கள் தரக்கூடிய வினை விளை பொருள்கள் கேஸா இருந்துச்சு, வாயு பொருளா இருந்துச்சுன்னா நம்ம மேல் நோக்கி அம்புக்குறிய போடணும். சில நேரங்கள்ல நமக்கு அந்த வினை விளை பொருள்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பிரிசிப்டேட்டா கிடைக்கும், வீழ்படிவா கிடைக்கும். அப்படிச்சா நம்ம என்ன செய்யணும்? டவுன்வேர்ட் ஆர போடணும், கீழ் நோக்கி அம்புக்குறி போடணும். இந்த அம்புக்குறி போட்டிருக்கோம் இல்லையா, வினைபடு பொருளுக்கும் வினைவிளை பொருளுக்கும் நடுவுல வெப்பம் தேவைப்பட்டுச்சு, எத்தனை டிகிரி தேவைப்பட்டு அதெல்லாம் என்ன செய்யலாம்? நம்ம அந்த இடத்துல நாம எழுதலாம். இப்ப வேதி சமன்பாடு எழுதியாச்சு சார். இந்த வேதி சமன்பாடை எப்படி எல்லாம் சார் பேலன்ஸ் பண்றது, எப்படி சமப்படுத்தப்பட்ட ஒரு ஈக்குவேஷனை ஒரு சமன்பாட்டை எழுதுறது அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த வேதி வினையில ஈடுபடக்கூடிய பொருட்களை முதல்ல நாம எழுதணும். அத வார்த்தையால முதல்ல எழுதலாம், வார்த்தையால நாம எழுதலாம். இப்போ உதாரணமா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நீர் வருது அப்படிங்கிற ஒரு வினையில இப்ப H2 + O2 ஹைட்ரஜன் கூட்டல் ஆக்சிஜன் gives நீர் அப்படின்னு எழுதுறேன். இது வார்த்தையால முதல்ல எழுதிடணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன். ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னா அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம வார்த்தையால் எழுதிட்டோம். அடுத்தது ஹைட்ரஜனுக்கான குறியீடை போடணும். அடுத்தது ஆக்சிஜனுக்கான குறியீடை போடணும். இப்போ ஹைட்ரஜனுக்கான குறியீடு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, H2. ஆக்சிஜனுக்கு என்ன? O2. அப்போ என்ன ஆகும்? gives H2 போட்டுரும். H2 + O2 gives H2 போட்டுரும். இப்போ நீங்க இந்த வேதி சமன்பாட்டை பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துல 2 ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு. வலது பக்கத்துல 2 மாலிகுல் ஆஃப் வாட்டர் இருக்கு, H2O இருக்கு. இப்போ நீங்க பாருங்க இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போ இடது பக்கத்துல 2 ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு. ஆனா வலது பக்கத்துல 2 ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. இப்போ என்ன சார் பண்றது? ஒரு ஆக்சிஜன் யார் சார் தூக்கிட்டு போயிட்டா, யார் சார் களவாடிட்டு போயிட்டா அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ நாம என்ன செய்யணும்? சமப்படுத்தணும், பேலன்ஸ் பண்ணணும். எப்படி சார் பேலன்ஸ் பண்றது? இப்போ இந்த இடது பக்கத்துல என்ன பண்றேன்? நான் H2 + O2 இருக்கு, H2O இருக்கு. இப்போ இடது பக்கத்துல 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருக்கு, வலது பக்கத்துல 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் தான் இருக்கு. நான் அதனால என்ன பண்றேன்? வலது பக்கத்துல முதல்ல 2 போட்டுறேன், 2ங்கிற நம்பரை போடுறேன். இப்போ பாருங்க 2H2 ஆயிடுச்சு. அப்ப இப்ப பேலன்ஸா இருக்கான்னு பாருங்க. இடது பக்கத்துல 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன், வலது பக்கத்துல 2 × 2 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் வந்துருச்சு. இப்ப ஹைட்ரஜனோட எண்ணிக்கை 2 கூட போயிட்டு, இப்ப என்ன சார் பண்றது? தலையில கை வச்சுட்டு உட்காந்துக்கலாமா? கூடாது. என்ன பண்ணலாம்? இந்த ஹைட்ரஜன் இடது பக்கத்துல இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரஜன் மட்டும் ஒரு 2 போட்டுருங்க. போட்டு பாருங்க 2H2 + O2 gives 2H2O. இப்போ ஈக்குவேஷன் சமமா இருக்கா பாருங்க, பேலன்ஸா இருக்கா பாருங்க. Now count the number of hydrogen and oxygen atoms in both LHS and RHS. Now we count 2H2, so the hydrogen atom is 4. Count the number of oxygen atoms. Oxygen is 2. So in the case of LHS, left hand side, the number of hydrogen atoms and oxygen atom is hydrogen 4, oxygen 2. In the case of RHS, 2H2, so 4 hydrogen atoms, 2O, 2 oxygen atoms. Now the equation is balanced. So இந்த வழியில நாம என்ன செய்யலாம்? ஒரு வேதி சமன்பாட்டை
சமப்படுத்தப்பட்ட சமன்பாடா நாம எழுதலாம். ஸோ வி ஃபாலோ த ரூல்ஸ், வி ரைட் அண்ட் த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இப்போ கிட்டத்தட்ட நாம இந்த பாடத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். வேதி கூடுகை விதிகள், பொருண்மை அழியா விதி, மாறா விகித விதி, பெருக்கல் விகித விதி, கே லூசாக்கினுடைய பருமன் இணைப்பு விதி, laws of chemical combinations. There are the 4 laws noted in your book, but in this class of 8th standard only 2 laws are explained. 4 விதிகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஆண்டு நீங்க 2 விதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்றாங்க. இப்ப முதல் விதியை நாம பார்க்க போறோம். எல்லா விதியும் படிக்கணுமா, அது என் விதியான்னு கேட்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான விதி இது, பொருண்மை அழியா விதி. இந்த விதியை வெளியிட்டவர் யாருன்னா லவாய்சியர். அதனால இந்த விதிக்கு லவாய்சியர் விதின்னு பேரு. ஒரு வேதிவினை நிகழுது சார், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஒரு வேதிவினை நிகழும் போது உருவாகக்கூடிய வினைவிளை பொருட்களினுடைய மொத்த நிறையானது வினைபடு பொருட்களினுடைய மொத்த நிறைக்கு சமம். புரியுதா? புரியுற மாதிரி இருக்கா? நான் சொல்றேன் பாருங்க திருப்பி. ஒரு வேதிவினை நிகழும் போது உருவாகக்கூடிய வினைவிளை பொருட்களினுடைய மொத்த நிறையானது வினைபடு பொருளினுடைய மொத்த நிறைக்கு சமம். ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. நான் என்ன பண்றேன், ஒரு கண்ணாடி குடுவையில இல்லை ஒரு கூம்பு குடுவையில கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு வெயிட்டு போடுறேன். வெயிட்டு போட்டால் 40 கிராம்னு வருது. குறிச்சிக்கிறேன். ஐஸ் கட்டியினுடைய எடை கண்ணாடி குடுவையோட சேர்த்து 40 கிராம்னு குறிச்சிக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடுறேன். என்ன ஆகும்? இந்த ஐஸ் கட்டியெல்லாம் என்ன ஆகும்? உருகி தண்ணீராக மாறிடும். அப்போ இந்த கூம்பு குடுவையில் இப்போ தண்ணி தான் இருக்கும். இப்போ நான் இதை வெயிட் போட்டு பார்க்குறேன். இப்பயும் பார்த்தா அதே 40 கிராம் தான் இருக்கு. இப்போ என்னாச்சு? இயற்பியல் மாற்றம் நடந்திருக்கு. வினை முடிஞ்சு போச்சு, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கல, ஆனா இயற்பியல் மாற்றம் நடந்திருக்கு. திடப்பொருளானது திரவ பொருளா மாறிட்டு, ஆனா பொருளுடைய நிலை மாறி போச்சு. புதுசா பொருள் கிடைச்சி போச்சு, ஆனா நிறையில எந்த மாற்றமும் இல்லை. இப்ப இந்த விதி தான் பொருண்மை அழியா விதி. இப்போ ஒரு வேதி வினை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னா, அம்மோனியாங்கிற ஒரு வாயு இருக்கு, நெடி ஏற்படுத்தக்கூடிய வாயு. இந்த அம்மோனியா வாயுவை எப்படி சார் தயாரிக்கிறாங்கன்னா, ஹேபர் முறைன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ஹேபர் முறையில என்ன அப்படின்னு சொன்னா, நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் வினைபுரிய வச்சா அம்மோனியா வாயு கிடைக்கும். N2 plus 3H2 gives 2NH3. இப்ப N2னா நைட்ரஜன் சார். இப்ப N2 2 நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஒரு நைட்ரஜனுடைய அணு எடை 14. அப்ப 2 நைட்ரஜன் ஆட்டத்துக்கு 28. இப்ப ஹைட்ரஜன் எத்தனை மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் அங்க வினைபுரியுதுன்னா 3 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்ப 3 2 6 ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜனுடைய அணு எடை 1. அப்ப 6க்கு 6 ஹைட்ரஜன் அணு எடை 6. அப்ப 28ங்கிறது நைட்ரஜன் அணு எடை, 6ங்கிறது ஹைட்ரஜன் எடை. அப்ப 28 6ஐயும் கூட்டுங்க, 34. கால்குலேட்டர் யாருக்கும் வேணுமா? 34. அப்ப 34ங்கிறது வினைபடு பொருளுடைய மொத்த நிறை. நமக்கு கிடைச்சது 2 மாலிகூல்ஸ் ஆஃப் அம்மோனியா, 2 மாலிகூல்ஸ் ஆஃப் அம்மோனியா. அப்ப 2 மாலிகூல் ஆஃப் அம்மோனியானா 2 நைட்ரஜன் 28, 2 3 6 ஹைட்ரஜன், 28 6 34. அப்ப ஒரு வேதிவினை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வினையில ஈடுபட்ட வினைபடு பொருளுடைய மொத்த நிறையும் இந்த வினையால உருவான அம்மோனியாவுடைய மொத்த நிறையும் சமமா இருந்துச்சு. அப்ப இதை கொண்டு பொருண்மை அழியவே இல்லை, நிறையில எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதியை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னொரு எக்ஸாம்பிளும் ஒரு செயல்பாடை அவங்க பாடப்பகுதியிலே கொடுத்துருக்காங்க, அதையும் நான் சொல்றேன், கொஞ்சம் காதில் வாங்கிக்கோங்க. ஒரு பேரியம் குளோரைடு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். 5% பேரியம் குளோரைடு சொல்யூஷன். என்ன சார் 5% பேரியம் குளோரைடு சொல்யூஷன்னா, 5 கிராம் பேரியம் குளோரைடு 100 ml தண்ணியில கரைச்சிக்கிறேன். அதை ஒரு சொல்யூஷனா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறேன், ஒரு கண்ணாடி குழாயில எடுத்துக்கிறேன். சோடியம் சல்ஃபேட் கரைசலை கொஞ்சம் கரைச்சி அதை ஒரு கூம்பு குடுவையில் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் என்ன பண்றேன், இப்போ இந்த கூம்பு குடுவையில சோடியம் சல்ஃபேட் கரைசல் இருக்கு, டெஸ்ட் டியூப்ல கண்ணாடி குடுவையில பேரியம் குளோரைடு கரைசல் இருக்கு.
அந்த பேரியம் குளோரைடு கரைசல் இருக்க கண்ணாடி குடுவையை இந்த கூம்பு குடுவையில கட்டி தொங்க விட்டுறேன். மேல அந்த கூம்பு குடுவையை ஒரு கார்க்கை போட்டு மூடிடுறேன். இப்ப எடை போட்டு பார்க்குறேன். எடையை குறிச்சிக்கிறேன். ஒரு 100 கிராம் வருதுன்னு வச்சுக்கோ. என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா குலுக்குறேன். இந்த கூம்பு குடுவையில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் சோடியம் சல்ஃபேட்டும் இந்த சோதனை குழாயில் இருக்கக்கூடிய கண்ணாடி குடுவையில் இருக்கக்கூடிய பேரியம் குளோரைடும் ஒன்னோட ஒன்று கலக்கிற மாதிரி என்ன பண்றேன், நான் குலுக்குறேன். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இது ரெண்டும் வினைபுரிஞ்சு பேரியம் சல்ஃபேட்டும் சோடியம் குளோரைடும் கிடைக்கும். இதை நான் எடை போட்டு பார்க்குறேன், அதே 100 கிராம் தான் இருக்கு. ஸோ த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இஸ் ப்ரூவ்டு ஹியர். ஸோ அக்கார்டிங் டு லவாய்சியர், the total mass of the reactants in any chemical reaction is equal to total mass of the products. I hope you understand these examples to know about the law of conservation of mass. அடுத்ததா இன்னொரு விதி, மாறா விகித விதி. இப்ப என்ன சார் மாறா விகித விதி அப்படின்னு சொன்னா என்ன சார் அது? விகிதம் மாறவே மாறாது. ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்துல ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குன்னு சொல்றேன். மறுபடியும் இந்த தண்ணி எக்ஸாம்பிளுக்கே நான் வர்றேன். ஏன்னா தண்ணி இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்துதான் தண்ணீர் உருவாகுது. இந்த தண்ணீரை நான் கிணத்துல இருந்து எடுத்து பாக்குறேன், இவங்க வீட்டு பம்புல இருந்து நான் எடுத்து பாக்குறேன், மழை பெய்யறப்ப பிடிச்சி பாக்குறேன். இப்ப எல்லாத்தையும் நான் சோதனை பண்ணி பார்த்தோம்னா அதுல ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் எந்த ரேஷியோல இருக்கு, எந்த விகிதத்துல இருக்குன்னா 1:8 என்ற விகிதத்துல தான் இருக்கு. அப்ப அந்த ப்ரௌஸ்ட் சொன்ன விதிப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் நீங்க எந்த முறையில சேர்த்தாலும் அந்த நிறை விகிதம் மாறாது. இதுதான் லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் சொல்றோம். ஸோ அக்கார்டிங் டு ஜோசப் ப்ரௌஸ்ட், in a chemical compound the elements are always present in a definite proportion by mass. So water always contains 2 elements. That means 2 atoms of hydrogen and 1 atom of oxygen. In what ratio they mixed? In the ratio is 1:8. So the law was proved. So but the Broust சொன்ன விதிப்படி இந்த எந்த ஒரு சேர்மத்தை நாம எந்த முறையில தயாரித்தாலும் அதுல இருக்கக்கூடிய நிறை விகிதம் மாறவே இல்லை. உங்களுக்குலாம் இந்த பாடம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த ஆண்டு நடைபெற்ற என்எம்எஸ் தேர்வுல கூட 128வது கொஸ்டினா இந்த பாடத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பொருந்தாத இணை எதுன்னு கெடுத்து நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக்னு கொடுத்துருக்காங்க, புரோட்டான் கொடுத்து ஜான் டால்டன் கொடுத்துருக்காங்க, நியூக்ளியஸ் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட்னு கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான் கொடுத்து ஜே தாம்சன் கொடுத்துருக்காங்க. இங்க நீங்கெல்லாம் யோசனை பண்ணுங்க பார்ப்போம், எது இதுல பொருந்தாது என்ன? எலக்ட்ரானை யார் கண்டுபிடிச்சா? ஜே தாம்சன். வெரி குட்பா, வெரி குட். நியூக்ளியஸ எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். புரோட்டானை யார் கண்டுபிடிச்சா? ஜான் டால்டன் போட்டிருக்கு. ஆனா புரோட்டானை கண்டுபிடிச்சா யாரு? உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? வெரி குட். கோல்டுஸ்டின் யாரோ சொல்றாங்க. கோல்டுஸ்டின் சரியான விடை. நியூட்ரான ஜேம்ஸ் சாட்விக். அப்ப இந்த பாடப்பகுதியை உங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் வரக்கூடிய தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி இந்த பாடப்பகுதியை நல்லா படிச்சுக்கங்க, தேர்வுல வெற்றி பெறுங்கன்னு சொல்லி நன்றி சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கேட்கல சார் பேசுறது. ஹலோ சார், கேட்கவே இல்லையா நமக்கு? இப்ப கேக்குதா சார்? வணக்கம். கேக்குது சார், கேக்குது. கிளியரா இருந்துச்சா? மிக கிளியரா இருந்தது சார். ரொம்ப இடையில தான் 1-2 ஸ்டக் இருந்தது, அப்புறம் நெட்வொர்க் நல்லா ஆயிடுச்சு. மாணவர்களுக்கு மிகவும் தெளிவாக மிக அருமையா நீங்க கருத்துக்களை எடுத்துக்கிட்டீங்க. நிறைய பேர் கமெண்ட்லயே அது நிறைய சொன்னாங்க. ரொம்ப மனநிறைவா இருந்தது. அதாவது பாடக்கருத்துல இருந்து வரக்கூடிய 1 வேர்ட்ஸ் இந்த சார் சொன்ன கான்செப்ட்ஸ்ல எங்க இருந்து வேணாலும் கேட்கப்படலாங்கிறதுனால ரொம்ப அருமையாக அந்த தெளிவா கொடுத்ததுனால, பாடக்கருத்தோட இணைத்து ஜஸ்ட் 1 வேர்டா படிச்சு காட்டாம அதை ஒரு கருத்தோட இணைச்சு சொன்னதுனால உங்களுக்கு நிரந்தரமா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வகுப்பை மிகவும் சிரத்தை எடுத்து பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தப்பையும் அதுக்கு தகுந்தாப்புல தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வகுப்பை மிக நிறைவாக எடுத்து கொடுத்த
எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு சார் இறுதி கருத்தை அவங்க கருத்தை சொல்லிட்டு நம்ம நிறைவு செஞ்சலாம். யுனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அப்ப கல்வியை பரவலாக்கணும் அப்படின்னு நாம் எல்லாரும் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த போட்டித் தேர்வை யுனிவர்சலைசேஷன் ஆஃப் என்எம்எஸ் அப்படிங்கிற பாதையை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லார் சார்பாகவும் நன்றி தெரிவித்து இன்னும் நிறைய மாணவர்கள் இதில் பங்கேற்று வெற்றியடைய வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இன்றைய நிகழ்வை நம்ம இதோட நிறைவு செய்வோம் மாணவர்களே. இப்போ நம்ம இன்றைய தேர்வு வந்து 7:30க்கு நீங்கள் இணைய எழுத தொடங்கலாம். அனுமதி பாடத்துல இருந்து ஜூம் கிளாஸ் இப்போ ஒரு 20 minutes தான். அதில் நீங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த லைவ் முடிஞ்சோன்னா நீங்கள் ஜூமில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார்.